கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய. சகரியா 4:11 முதல் 14 முடிய. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். 12வது வசனத்தின் கடைசி பகுதி, ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். 2 ஒலிவ மரங்கள், அதன் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்கள் யார்? அபிஷேகம் பெற்றவர்கள் இவர்கள் யார்? 12ஆம் வசனம், பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்கள். எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்கள். பொன்னிறமான எண்ணெயை பொற்குழாய்களின் வழியாக இறங்க பண்ணுகிறவர்கள் இவர்கள். இவர்கள் யார்? குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிறவர்கள். 11ஆம் வசனம், குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நிற்கிறவர்கள். இவர்கள் யார்? சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், எண்ணெயை தங்களில் இறங்க பண்ணுகிறவர்கள், குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்கிறவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள். இவர்கள் தான் யார்? இந்த ஒலிவ மரங்கள். ஆமென். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கொடுக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு ஆலிவ் ட்ரீ, ஒலிவ மரம். ஒலிவ மரம். யார் இந்த ஒலிவ மரம்? யார் இந்த ஒலிவ மரம்? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 11:16. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும். தெளிவா வாசிக்கணும், அப்படி கொதறது. நான் பெரிய பைபிள் வச்சுக்க, இன்னொரு நல்லா வாசிங்க. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் என்ன செய்தார்? உனக்கு இட்டார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பேர் வச்சிருக்காருங்க. என்ன பேர் தெரியுமா? நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். அல்லேலூயா. நீங்களே அந்த ஒலிவ மரம், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒலிவ மரம். அபிஷேகம் பெற்றவர்கள், எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்கள், குத்து விளக்கின் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நிற்கிறவர்கள். அவர்கள் யார்? ஒலிவ மரங்கள். அந்த ஒலிவ மரங்கள் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆமென். உங்க பேர் என்னங்க? உங்க பேர் என்ன? ஒலிவ மரம். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நீங்கள் ஒலிவ மரம். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை உங்க பிள்ளைகள்லாம் ஒலிவ மர கன்றுகள்
நீங்களெல்லாம் யார்? ஒலிவ மரங்கள். ஆமென். ஆமென். The Lord called you. The Lord called your name green olive tree, lovely and of good fruit. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரம். அல்லேலூயா. நீங்கள் நேர்த்தியான ஒலிவ மரமாய் பச்சையான ஒலிவ மரமாய் இருக்க வேண்டும் என்றால் எங்கே இருக்க வேண்டும் என்று பாருங்கள். சங்கீதம் 52:8. சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்துல. குத்துவிளக்கின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இந்த ஒலிவ மரங்கள் நின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 கடைசி பகுதி சொல்கிறது, அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். குத்து விளக்கு தேவனுடைய சபையை குறிக்கிறது. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சோ ஆகையினால குத்து விளக்கின் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நிற்கிறது போல சபையின் வலது பக்கமும் இடது பக்கமும் தாங்கி நிற்கிற தூண்களாய் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஒலிவ மரங்கள். ஆமென். ஒலிவ மரம் சபையிலே நடப்பட்டது, சபையிலே நாட்டப்பட்டது. அல்லேலூயா. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். நீங்கள் சபையிலே நாட்டப்பட்டவர்களாயும் நடப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒலிவ மரங்களாய் இருக்க முடியும். ஆமென். என் வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எரேமியாவின் புஸ்தகம் 31:6. எரேமியா 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. எழுந்திருங்கள். 31:6 எரேமியா. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். ஆக சீயோனில் தேவனுடைய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும் என்றால் சீயோனுக்கு செல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆக கர்த்தருடைய பர்வதத்திற்கு யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். இப்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆண்டவருடைய பர்வதத்துக்கு வந்து அவர்கள் சீயோனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள். எரேமியா 31:2. எரேமியா 31:2. பட்டயத்திற்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தவறுதலாயிடுச்சு. சீயோனின் உச்சியிலே வந்து கம்பீரித்து 12 எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் வருவார்கள்.
கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அந்த சீயோனிலே கெம்பீரிப்பார்கள். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்களும் நானும் ஓடி வரும்போது, தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வரும்போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறார். கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் இப்படியாய் ஆசீர்வதிக்கும் போது, இப்படியாய் நீங்கள் ஆலயத்திற்கு தேடி ஓடி வரும்போது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வார். 122 சங்கீதம் 1 வசனமும் கடைசி வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். 5 நாளும் வேலை பார்த்து அழுத்து போயிட்டேன். 6 நாள் அவ்வளவு காரியம். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் நல்லா தூங்கி எந்திரிக்கணும், வீட்டு காரியங்களை பார்க்கணும், வைக்கணும். இந்த நாள்லையும் இங்கே வா அங்கே வான்னு இந்த மனுஷன் என்னை போட்டு இழுத்தடிக்கிறாரே என்று சொல்லி நான் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம், நாம் கர்த்தரிடத்துக்கு போவோம். இப்படி கர்த்தரிடத்துக்கு போவோம் என்றால் கர்த்தர் நன்மைகளை அருளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி வசனம் சொல்லுகிறது 122 கடைசி வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். யார் சொல்றாரு? கர்த்தர். ஆலயத்தை தேடி நீங்க வந்திருக்கீங்க பிள்ளைங்களை. உங்களுக்கு நன்மை உண்டாக நான் என்ன செய்வேன்? தேடுவேன். எண்ணத்தை கொடுக்கலாம், இந்த பென்சில் கொடுக்கலாமா, இந்த டப்பாவை கொடுக்கலாமா, இந்த டம்ளரை கொடுக்கலாமா, என்ன தேடி பிறந்த நாளும் சொல்லி வந்து செபிக்கிறதுக்காக இந்த புள்ள வந்திருக்கே, இதுக்கு என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வீடை பூரா தேடி அலசி என்னத்தையாவது ஒன்றை கொண்டு வந்து கொடுத்துருவேன், தேடுவேன். ஸோ மனுஷனாக இருக்கிற நம்மளை தேடி ஒரு மனுஷன் வந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்கும்போது, ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிற போது, அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்றை அவர் தேடி கொடுப்பார். நன்மை உண்டாக அவர் தேடுவார். 34:10 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை கிடைக்கும், குறைவுபடாது. இப்ப கர்த்தரை தேடி நீங்க வந்தீங்க, இப்ப உங்களுக்காக எந்த நன்மையை கொடுக்கிறதுன்னு அவர் தேடுறார். புரியுதுங்களா? நன்மை உண்டாக தேடுவேன். இப்படி ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கிடைக்க செய்யும் போது, அதை கேட்கிற ஜாதியெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னு நேற்று தினத்தில் பார்த்தோம். வாசிப்போம். 33 அதிகாரம் 9 வசனம். எரேமியா 33:9, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா இருக்கும். நன்மை, ஆண்டவன் உங்களுக்கு நன்மை செய்கிறத கேட்கிற ஜாதிகளுக்கு முன்பாக தேவனுக்கு எப்படி இருக்குமா? மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையா இருக்கும். அதே நேரத்தில் நான் அவர்களுக்கு செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து எதுக்கு நடுங்குறாங்க? உங்களுக்கு நன்மை செய்யும் போது, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது, உங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் கொடுக்கும் போது, இதை பார்க்கிற ஜனங்க, இதை கேட்கிற ஜனங்களெல்லாம், ஐயோ நான் இவர் என்னமோன்னு ஏதோன்னு நினைச்சேன், எப்படிப்பட்டவோன்னு நினைச்சேன்னு, இவர் கூட ஆண்டவர் இருக்கிறாரே, இந்த தேவன் இவருக்கு நன்மை செய்கிறாரே, நிச்சயமாகவே நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
கர்த்தர் உம்மோடு இருக்கிறான்னு கண்ட, என்னைய ஒன்றும் செஞ்சிடாத. ஆண்டவர் உன்னோடு இல்லைன்னா நீ இந்த அளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்ட, உன் வாழ்க்கை இப்படி முன்னேறி இருக்காது. ஆகையினால நீ என்னைய ஒன்றும் செஞ்சிடாத என்று சொல்லி உங்களிடத்துல வந்து அவள் சமரசமாவாள். அன்றைக்கு ஈசாக்கை தேடி அபிமெலேக்கு வந்தது போல எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் அவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை கேட்க போகிற அந்த ஜனங்கள் பயந்து நடுங்குவார்கள். உங்களை பார்த்து நடுங்குவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஆமென். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த ஒலிவ மரங்கள். ஆலயத்தில் நாட்டப்பட்ட இந்த ஒலிவ மரங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக சகரியா 4:14. சகரியா 4:14. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் நிற்கிறவர்கள். சமூகத்தில் நிற்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் யார்? ஜெபிக்கிறவர்கள். யார் இந்த ஒலிவ மரம்? ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். யார் இந்த ஒலிவ மரம்? இவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், சர்வலோகத்தின் ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள். வெளிப்படுத்தல் 11:4. வெளிப்படுத்தல் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற, பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும், இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. 3ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய், என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாக 1260 நாளளவும் தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். தொடர்ந்து வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பூமியை சகலவிதமான வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அதிகாரம் உண்டு. தண்ணீரை இரத்தமாக்க அதிகாரம் உண்டு. தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் வாதைகளை பூமியிலே செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் 2 சாட்சிகள். அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு எதிரியை பட்சிக்கும். இவர்கள் யார்? 2 சாட்சிகள். இந்த 2 ஒலிவ மரங்கள் யார்? இந்த 2 ஒலிவ மரங்கள் யார்? 2 சாட்சிகள். என்னுடைய 2 சாட்சிகள். 4ஆம் வசனம்,
பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் அவர்களே. சோ இந்த 2 சாட்சிகள் தான் இந்த 2 ஒலிவ மரங்கள். ஒருவேளை இது எலியாவை குறிக்கிறதா? ஏனென்றால் எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்க பண்ணினார். எலியா அக்கினியை இறக்கி தன்னை கொல்ல பார்த்தவர்களை கொல்ல வைத்தார். பூமியிலே மழையை பெய்யாதபடி வானத்தை அடைத்தார். அல்லது இது மோசையை குறிக்கிறதா? தண்ணீரை இரத்தமாக்கினார், வானத்திலிருந்து அக்கினியின் கந்தகமான மலையை பொழிய செய்தார், எகிப்து தேசத்திலே 10 விதமான காரியங்களை நடத்தினார். சோ இது மோசையை குறித்து சொல்கிறதா? இவர்கள் எலியாவும் மோசையுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே வந்து நின்றபோது அவரோடு கூட இருந்து அவருடைய பாடுகள் உபத்திரவங்களை சொல்வதற்கு கூட நின்ற அவர்கள் யார்? மோசேயும் எலியாவும். சோ மோசேயும் எலியாவுமா? அல்லது பூமியிலே மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவும் ஏனோக்குமா? எலியாவும் ஏனோக்குமா? எலியாவும் மோசேயுமா? பெயர் சொல்லப்படவில்லை வேதத்தில் குறிப்பாக. ஆகையால் இது யாரென்று இதை குறித்து அலசி ஆராய வேண்டாம். ஆனால் 2 சாட்சிகள் என்று மட்டும் நாம் புரிந்து கொள்வோம். சோ ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கிறவர்கள். ஆமென். தேவனுக்கு முன்பாக என்னுடைய வார்த்தையின்படியே என்று வானத்து மழையும் பொழியும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். 1 ராஜாக்கள் 17:1 எலியா சொல்கிறார், அபிஷேகம் பெற்றவர்களே, நீங்கள் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு முன்பாக செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளையே, உங்களில் இருந்து பொன்னிறமான எண்ணெய் வழிந்து ஓட வேண்டும். அது காயப்பட்ட கஷ்டப்படுகிற அந்த ஜனங்களுக்கு ஆற்றி தேற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்ற வேண்டும். அபிஷேகமற்ற ஒலிவ மரமே, உன்னிலிருந்து எண்ணெய் இறங்கி வர வேண்டும். அநேகருடைய காயங்கள் ஆற்ற ஆறுதல் தேர்தல் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுக்கு தேவை ஒரு ஆவியானவர். அவர்தான் உங்களை ஜெபிக்க உங்களை வைப்பார். அவர்தான் உங்களை ஜெபிக்க தூண்டுவார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின் ஆவியானவர் அவர். சகரியா 12:10 சொல்கிறது. சகரியா 12:10, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். இப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் ஆவினாலே, ஜெபத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்டு சர்வலோகத்துக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நின்று போராடி செபிக்கிறவர்கள் தான் இந்த ஒலிவ மரங்கள். நீங்கள் ஒலிவ மரம் என்றால் நீங்கள் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்தின் ஆவினாலே, விண்ணப்பத்தின் ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென். ஜெபிக்கிறவர்கள் இந்த ஒலிவ மரங்கள். இந்த ஜெப ஆவியினாலே அடுத்தவருடைய காயங்களை தேற்றி அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர்கள். 3ஆவதாக இவர்கள் கிருபை பெற்றவர்கள். யார் இந்த ஒலிவ மரம்? இவர்கள் கிருபை பெற்றவர்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து கொடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சிரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே. மன்னிக்கவும், வசனம் சரியா சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம்
23ஆம் வசனம். அதாவது சாலமோன் தேவாலயத்தை கட்டுற அந்த விவரம் இருக்கும், வாசிங்க. சந்நிதி ஸ்நானத்தில் ஒலிவ மரங்களால் சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கீழ்மைகளை செய்து வைத்தான். 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழம் உயரமாயிருந்தது. 28ஆம் வசனம். அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். கேருபீன்களை ஒலிவ மரத்தினாலே செய்தான், பொன் தகட்டால் மூடினான், ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து வைத்தான். எங்க? சாலமோனுடைய தேவாலயத்தில். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் யாத்திராகமம் 25:18 பொண்ணுனாலேயே கேருபீனை செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்களாம். எங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் யாத்திராகமம் 25:18 பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னினாலே கேருபீன்களை செய்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்தார்கள். ஒலிவ மரத்தினாலே கேருபீன்களை செய்து பொன் தகட்டினாலே அதை மூடி ஆலயத்திலே வைத்தார்கள். தேவ பிள்ளைகளே, சோ இந்த கேருபீன்கள் ஒலிவ மரத்தால் செய்யப்பட்டவைகள். இந்த கேருபீன்கள் எங்கே இருந்தது என்று சொன்னால், அவைகள் கிருபாசனத்தை மூடி இருந்தது. கேருபீன்கள் 2ம் ஒன்றுக்கொன்று எதிர்முதமாக இருந்து அவைகள் கிருபாசன தண்டையை மூடி இருந்தன. இது கிருபையும் ஆசனம், கிருபையை கொடுக்கக்கூடிய இடம். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாய கர்த்தர் இந்த ஒலிவ மரத்துக்கு கிருபை கொடுக்கிறார். இந்த ஒலிவ மரத்தின் மேலே கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். நான் அவர்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன். கிருபையை ஊற்றுகிறார். சோ கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்கிற கேருபீன்கள், தேவனுடைய கிருபாசன தண்டையிலே சகாயம் பெறுவதற்காக வரக்கூடிய மக்கள். எபிரெயர் 4:16 சொல்லுகிறது. எபிரெயர் 4:16 ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசனத்து அண்டையிலே நீங்களும் நானும் சேரக்கடவோம். ஆமென். கடைசி வசனம் எபிரெயர் 4 கடைசி வசனத்துல ஏற்ற சமயத்துல சகாயம் செய்கிற கிருபையை அடையணும்னா கிருபாசன தண்டையில சேரக்கடவோம். தேவ பிள்ளையே, ஒலிவ மரமே, கிருபையை நோக்கியே இரு, கிருபையை சார்ந்தே இரு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்டு இரு. இன்றைக்கு தேவனுடைய கிருபாசன தண்டையில உடன்படிக்கையின் பெட்டியின் அண்டையில இருக்கக்கூடியதுக்கு ஒரு தைரியம், அவருடைய பலிபீட தண்டையில வந்து நிற்கக்கூடிய தைரியம் அவருடைய கிருபையால் மாத்திரமே. ஏசாயா 16:5 சொல்கிறது, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். தேவப்பிள்ளை என்ற வாழ்க்கையின் ஆசனங்கள் இன்னைக்கு சிங்காசனங்களாய் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அது கிருபையினால் மாத்திரமே. தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கிருபையை நம்பி ஒலிவ மரங்கள் கேருபீன்களாய் செய்யப்பட்டு கிருபாசன தண்டையிலே நின்றது போல நீங்களும் கர்த்தருக்காக கேருபீன்களாய் மாறுங்கள். கிருபாசன தண்டையிலே கிட்டி சேருங்கள். சகாயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏற்ற சமயத்திலே கிடைக்க வேண்டிய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த தைரியத்தோட தேவ சன்னிதானத்துக்கு வரும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாட்டப்பட்டவர்கள் ஆலயத்திலே ஜெபிக்கிறவர்கள் கிருபை பெற்றவர்கள் யார்? இந்த ஒலிவ மரங்கள். 4ஆவதாக இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற 4:14
எகரியா 4:14. அப்பொழுது அவர் இவர்கள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் பெற்றவர்கள். நான்காவதாக இந்த ஒலிவ மரங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த ஒலிவ மரத்துக்குள்ளே, இந்த ஒலிவ பழங்களுக்குள்ளே, இந்த ஒலிவ மரத்தின் கனிகளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிறது. எப்படி ஒரு தேங்காயை காய வச்சு ஆட்டுனா எண்ணெயா கொட்டுதோ, அதை போல ஒவ்வொரு ஒலிவ மரத்திலும், ஒலிவ மரத்தின் கனியிலும், அதன் விதையிலும் அங்கே என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. ஒலிவ மரம் எண்ணெயை கொடுக்கும். ஒலிவ மரம் எண்ணெயால் நிரப்பப்பட்டிருக்கும். எண்ணெய் கொடுக்கக்கூடிய ருசியுள்ள கனிகளை கொடுக்கும். என்னாகமம் 11:8 புது ஒலிவ எண்ணெய் ருசியானது, ருசியான ஒலிவ எண்ணெய். ஆகையால் தான் போஜன பலியிலும் பான பலியிலும் எண்ணெயை காணிக்கையாய் கொடுத்தார்கள். எண்ணெயை பிசைந்து செய்தார்கள். இந்த எண்ணெயானது ஒரு அருமருந்து. எரிகோ நகர் வீதியிலே குற்றுயிரும் கொலையுருமாய் கிடந்த மனிதனை எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றினார்கள். இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு ருசி கொடுக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு அபிஷேக தைலமாய், துயரத்துக்கு ஆனந்த தைலமாய், வியாதிகளுக்கு காயங்களுக்கு ஆற்றுகிற அருமருந்தாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தொடும்போது ஒரு அபிஷேகம், உங்கள் நிழல் படும்போது அபிஷேகம், நீங்கள் ஜெபிக்கும் போது அபிஷேகம். அது மட்டுமல்ல, உங்களிடத்திலே அவர்கள் வந்து பேசும்போது உங்களிடத்திலிருந்து அபிஷேகம் அவர்களுக்குள்ளே செல்கிறது. உங்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு போனாலே என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, எனக்கு சமாதானமா இருக்கு. அதுக்காக தான் நான் அவங்கள வந்து பார்க்க வரேன். உங்கள்கிட்ட இருந்து 2 வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தையில கிடைச்சா போகும், எனக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கும் போது உங்களிலிருந்து அபிஷேகம், உங்களிடத்திலிருந்து தெய்வீக ஆறுதல், தேவ சமாதானம் அவர்களுக்கு கடந்து செல்கிறது. நான் உன்மேல் என் கைகளை வைத்தபோது உனக்கு உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பிடு. கைகளை வைத்தபோது வரங்கள் உண்டாகிறது. இப்ப கையும் வைக்கல, ஒன்றும் வைக்கல, நீங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்கள்கிட்ட இருக்கிற கிருபை, உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவ வல்லமை அப்படி என்ன செய்யுது? ரேடியேட் ஆகி ஏன் உள்ளத்துல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரனை நோக்கி, அபிஷேகம் பெற்றவளை நோக்கி வருகிறார். எதுக்கு? அவங்கள்ட்ட வந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள, தேர்தலை பெற்றுக்கொள்ள. அப்போஸ்தலர் 14:3 அப்போஸ்தலருடைய கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வரங்களையும் வல்லமைகளையும் அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய கையினால. இன்னைக்கு உங்களுடைய கை அபிஷேகம் பெற்றது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் கிரியை செய்கிறார். அபிஷேகம் பாய்ந்து அடுத்தவர்களுக்கு செல்கிறது. ஆற்றுகிற அபிஷேகம், தேற்றுகிற அபிஷேகம், குணமாக்குற அபிஷேகம். ஆமென். தொடரணும்னு அவசியம் இல்லை, ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க போய் அவங்கள பார்த்து நீங்க பேசும்போதே அவங்கள்ட்ட இருந்து அபிஷேகம் உங்களுக்குள்ள போகுது. உங்க மனசுக்கு ஆறுதலையும் சமாதானமும் வரும். எப்ப இந்த தேவ மனுஷன் எங்க வீட்டுக்கு வரமாட்டாரு, அல்லது எப்ப இவரோட கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நான் பேசி நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஏனென்றால் அவர்கள் தங்களில் இருந்து பொன்னிறமான எண்ணெயை குழாயின் வழியிலே உங்களுக்குள் இறக்குகிறார்கள். புரியுதா? அப்படியே இறங்கி வர்றது மாதிரி பேசும்போதே அந்த பொன்னிறமான எண்ணெய் அவங்களிருந்து இறங்கி ஒரு குழாய் வழியா வந்து போறது போல உங்களுக்குள் இறங்குகிறது. அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரம். நான் அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரம்.
நான் ஆலயத்தில் நாட்டப்பட்டவன், உமது சமூகத்தில் வாழ்கிறவன், நான் உண்மையே நம்புபவன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, இந்த ஒலிவ மரங்கள் பரிசுத்த அலங்காரமாய் இருப்பவர்கள். பரிசுத்த அலங்காரமாய் இருப்பவர்கள். ஓசியா 14:6. ஓசியா 14:6. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இன்னொருக்கா வாசிங்க. அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். போதும். ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போலவும். உங்க அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரமா இருக்குமா? ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல் இருக்கும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அலங்கரிக்கிறார். ஒலிவ மரங்களே, உங்களை தேவன் அலங்கரிக்கிறார். ஏற்கனவே அவ்வளவு அழகா தான் இருக்குது அந்த பையன். அப்புறம் எதுக்கு அவருக்கு என்ன செய்யணும்? பேஸ் பிளிச்சிங் பண்ணணும், முகத்தில் அதை தடவணும், இதை தடவணும். இவ்வளவு அழகு ஏற்கனவே இருக்குதே அப்படின்னு சொல்றோம். ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு நான் சென்றேன். அந்த திருமண பெண்ணுக்கு விதவிதமா என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு மேக்கப் தேவையா? என்னப்பா இது அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, பைபிளே சொல்லுது. ஏசாயா 60:10 மணவாளன் மணவாட்டி தன்னை சிங்காரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆகையினால நீங்க இதெல்லாம் பத்தி என்ன செய்யக்கூடாது, இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாருப்பா, ரொம்ப அப்படி இப்படின்னு அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி அடுத்தவங்க ஒரு தடவை பார்க்கன்ற மாதிரி இருக்கக்கூடாது. சிம்பிளா நீட்டா இருக்கணும். இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஒரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா இப்படி சொன்னாங்க. வாசிங்க. ஏசாயா 60:10. 61:10. 61:10. சரிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்து என் ஆத்துமா களிகூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாளன் தன்னை ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக. கொஞ்சம் பாருங்க, சிங்காரித்துக் கொள்கிறார்கள் சொல்லல, சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக. அந்த ஒப்பாகன்ற வார்த்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எனக்கு தரித்தார். சோ மணவாளன் தன்னை ஆபரணங்களால சிங்காரிக்கிறாங்க, அலங்கரிக்கிறாங்க. நம்ம எல்லாம் கேட்டது பொண்ணுதான் ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்கரிக்கும் நினைச்சிருக்கோம். இங்க யார் அலங்கரிக்கிறாரா? மாப்பிள்ளை அலங்கரிக்கிறாராம் ஆபரணங்களால. மணவாட்டி நகையினால தன்னை சிங்காரிச்சுக்கிறாங்களாம். அதற்கு ஒப்பாக இன்னைக்கு தேவன் என்னை நகையினாலேயோ ஆபரணங்களாலேயோ அலங்கரிக்கல. எப்படி அலங்கரிச்சிருக்காரு தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் நீதியின் சால்வை எனக்கு தரித்து என்னை அலங்கரித்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இன்னொரு அலங்காரம் கொடுக்கிறார். கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை கொடுத்து ஆண்டவர் அலங்கரிச்சார். இப்ப எப்படி அலங்கரிக்கிறாரா? கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும். யாருக்கு? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி தேடி வாசிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடிய முழங்கால்களை பலப்படுத்துகிறவர்களுக்கு. வேதத்தை தேடி தேடி வாசிக்கிறவர்களுக்கும் தளர்ந்து போன நிலைமையில, தள்ளாடுற நிலைமையில கூட, ஜெபிக்க முடியாத நிலைமையில கூட அந்த தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அந்த தள்ளாடுகிற
முழங்கால பலப்படுத்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று தேவனை நிரூபித்து சாட்சியாக்கக்கூடிய அந்த கர்மேலின் வாழ்க்கையையும் ரோஜா, அந்த ரோஜாவின் வாசனை முக்களினாலே கீறப்படும் போது எத்தனையோ மைலுக்கு அந்த வாசனை வீசப்படுவது போல வாசனை நிறைந்த சாட்சியான வாழ்வு, வல்லமையின் வாழ்வு, சாட்சியின் வாழ்வு, வல்லமையும் வாசனையும் கர்மேலும் சாரோனின் அலங்காரம் இந்த தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, கடைசியாக வாசிக்கிறோம், சாட்சியாய் இருப்பீர்கள். எருசலேமிலே, யூதியாவிலே, சமாரியாவிலே, உலகத்தின் கடைசி பரியந்தம். ஆக வல்லமையும் வாசனையுமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்கான அலங்காரம் தேவ பிள்ளையே, ஒலிவ மரமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென். தேசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன அலங்காரம்? ரட்சிப்பு, நீதி, வல்லமை, சாட்சி. வீட்டுல என்ன அலங்காரம்? வீட்டில் என்ன அலங்காரம்? மயிரை பின்னி, நகைகளினால் சிங்காரித்து, விதவிதமாய் மேக்கப் போட்டு, அப்படிப்பட்ட அலங்காரத்தை அழியாத அலங்காரம் என்று யாரும் சொல்லவில்லை. ஒரு அழியாத அலங்காரம் என்னவென்றால் 1 பேதுரு 3:4-5 வசனங்களிலே சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியோடு இருதயத்தில் மறைந்திருக்க குணமே அவர்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து, தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை, ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் புருஷனுக்கு கீழ்ப்படிவது, ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் சாந்தம், மனத்தாழ்மை, இருதயத்தில் மறைந்திருக்கிறது. என்ன பாஸ்டர், பெண்களுக்கு மட்டும்தானா? ஆண்கள் அவங்க பேசாம எப்படி வேணா நடப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, இப்படியே நாங்கள் அடங்கி ஒடுங்கியே கிடக்கணுமா? நினைக்கலாம். இதனால நீங்கள் உங்கள் புருஷர்களை ஆயத்தப்படுத்துவீர்கள், ஆதாயப்படுத்துவீர்கள். ஆமென். ஒரு சாட்சியை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். எனக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும், எதனாலும் ஏற்று பேசுவேன், எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், எனக்கு எதுக்கு ஒத்து வராது. ஆனா என்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்தனோ, என்னைக்கு நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, அப்ப இருந்து இப்ப நான் என் கணவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவருக்கு கூட எல்லா காரியங்களும் ஒத்துழைக்கிறேன். என்னுடைய நடக்கையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என் கணவர் ரட்சிக்கப்பட்டு இப்போது என்னோடு கூட ஆலயத்துக்கு வருகிறார்னு ஒரு மகள் நம்ம மத்தியில் என்ன செஞ்சாங்க? சாட்சி சொன்னாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். கணவன் மனைவியுமாவே இப்போ வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆகையினால இதுதான் ஒரு அலங்காரம். கிறிஸ்மஸ் நாட்கள், பண்டிகை நாட்கள் வந்த உடனே நம்முடைய பிள்ளைகள்லாம் சர்ச்சை அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் பேப்பரை வச்சு அலங்காரம் பண்ணாங்க, இப்பெல்லாம் பலூனை வச்சு அலங்கரிக்கிறாங்க, அல்லது விதவிதமான இந்த மாதிரி இதுகளை வச்சு என்னென்னமோ செஞ்சு தொங்க விட்டு அலங்கரிச்சாங்க. இப்படிப்பட்டதான அலங்காரங்கள், அல்லது சீரியல் லைட்டு வச்சு அலங்காரம். ஆனா ஆலயத்தின் அலங்காரம் என்ன தெரியுமா? 93 சங்கீதம் 5 வசனம், பரிசுத்தமே ஆலயத்தின் நித்திய அலங்காரமாய் இருக்கிறது. சோ பரிசுத்த அலங்காரம் அதுதாங்க வேணும், அதுதான் அழியாத அலங்காரம். எல்லா மரங்களும் வந்துச்சான். நமக்கு ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு பட்டிமன்றம் போட்டுச்சான். எல்லாம் சேர்ந்து முடிச்ச உடனே நேர எல்லா மரமும் போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எனக்கு ராஜாவா இருக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அது சொல்லுச்சான், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னுடைய கொழுமையை விட்டுட்டு இருந்திருந்து மரங்களாய உங்களுக்கு போய் நான் அரசனாவனா அப்படின்னு கேட்டுச்சான். ஏன் தெரியுமா? தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னுடைய கொழுமையை விட்டுட்டு
நான் எல்லாருக்கும் முன்னாடி தேவனுக்காக வாழவும் மனுஷருக்கு முன்பாக உயர்ந்திருக்கத்தக்கதான இந்த பரிசுத்தத்தை விட்டுட்டு, இந்த வல்லமையை விட்டுட்டு, இந்த சாட்சியை விட்டுட்டு உங்களை போய் நான் ஆளுகை செய்கிற அரசனை ஆகணுமா அப்படின்னு கேட்டுச்சான். நியாயாதிபதி 9:9 வாசிங்கன்னா இந்த வசனம் அப்படியே இருக்குது. நியாயாதிபதி 9:9. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷனும் புகழுகிற எண்ணில் உள்ள முன்னாடி உள்ள வசனம் சேர்த்து வாசிங்க. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீர் எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷனும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. மரங்களை அரசால போவேனோ என்றது. நம் மரங்களை போய் அரசாளுவனா இல்ல தேவர்களும் மனுஷரும் புகழ்ற அளவுக்கு என்னிடத்துல கொழுமையும் செழுமையும் வச்சு மற்றவர்களுக்கு முன்பாக நான் அப்படி இருக்கிறதா? இதெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்றதை விட்டுட்டு, ஆண்டவருக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டு, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யறதை விட்டுட்டு இருந்திருந்தும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளா பீத்திக்கிட்டு, நான் பெரிய ராஜாவா பெரிய அதிகாரியா நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் விரும்புவனா, அல்லது தேவன் எனக்கு கொடுத்த அந்த கொழுமையை வச்சு தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நான் ஒரு நீதி உள்ளவனா நியாயம் உள்ளவனா இப்படி இருப்பேனா அப்படின்னு ஒலிவ மரம் கேட்டுச்சோம். அந்த ஒலிவ மரம் அப்படி கேட்டுச்சு. நீங்க என்னத்தை கேட்க போறீங்க? எனக்கு பணம் கிடைக்குதுன்னா எங்க வேணாலும் போயிடுவேனா? என்னை மனுஷன் புகழ்றாதுன்னா அதுக்காக நான் ஒரு பெரிய இடத்துல ஒரு அதிகாரியா ஒரு தலைவரா ஒரு செக்ரட்டரியா நான் அப்படி இப்படின்னு இந்த சங்கத்துல சமுதாயத்துல நான் வரணும்னு பிரயாசப்படுவேனா? அல்லது என்ன குறித்து எல்லாரும் பீத்தி போகணும், அவங்களுக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு காட்டுறதுக்காக எதையாவது செய்வீர்களா? இதை விட்டு விட்டு மரங்களை அரசால போவேனோ? தேவனுடைய கிருபையை விட்டு, தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு பணத்திற்காகவோ புகழுக்காகவோ என்னுடைய ஆசைகள் இச்சைகள் நிறைவேறுவதற்காகவோ என்னை பெரிய ஆளாக காட்டுவதற்காகவோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக என் எண்ணங்களை சிறைப்படுத்துகிறேன். எனக்கு ஆசை இருக்கும், நான் பெரிய ஆளாகணும், நான் ஒரு அமைச்சராகணும், நான் ஒரு பெரிய மந்திரியாகணும், நான் ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், நான் இந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவராகணும், நான் பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் முன்னாடி காட்டணும். எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க, வாங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு தரோம், வாங்க உங்களுக்கு ஒரு காரியம் செஞ்சு தரோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய ஆளுகையை விட்டு மனுஷர்களுக்கு தேவனுக்கு முன்பாக நான் ஒரு புகழ்ச்சியா ஒரு சாட்சியா வாழ்றதை விட்டுட்டு இதுக்கு இருந்தது இதுக்காக நான் போவேனா அப்படின்னு ஒலிவ மரம் கேட்டுச்சான். ஒலிவ மரங்களே, நீங்க என்ன கேட்க போறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்க போறீங்க? முதலாவது, நீயே இந்த ஒலிவ மரம், ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரம், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒலிவ மரம், தேவனுடைய கிருபையை பெற்ற ஒலிவ மரம், தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த அலங்காரமாய் இருக்கிறவர்கள் இந்த அடுத்தபடியா இந்த நீங்களும் நானும் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள். நான் உங்களுடைய அன்பை நம்பி உள்ளவன், சமூகத்தில் வாழ்கிறவன். நல்ல ஒலிவ மரம் ஆண்டவர் இயேசு, காட்டு ஒலிவ மரம் நாம. இந்த காட்டு ஒலிவ மரம் ஒண்ணுக்கு உதவாக்கிற இதை வெட்டி கீழே போட்டு எரிக்க வேண்டியதுதான். ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, ஒட்டு பலா ஒட்டு மாமரம் ஒட்டு பூ வகை செய்யறது மாதிரி அந்த நல்ல ஒலிவ மரத்தை கொஞ்சத்தை வெட்டி கிளைய சீவி
இந்த காட்டு ஒலிவ மரத்தை அதோட சேர்த்து வச்சு ரெண்டையும் சேர்த்து கட்டி அந்த நல்ல ஒலிவ மரத்துடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாக்கி இந்த மரத்தை, இந்த நோஞ்சானா இருக்கிற மரத்தை, இந்த கெட்ட மரத்தை, இந்த நல்ல கனி கொடாத மரத்தை கனியுள்ள மரமா மாத்துறதுக்காக ஒரு ஃபார்மர் வேலை செஞ்சாராம். சிலர் செய்வாங்க தெரியுமா? ஒரு மரத்தை அப்படியே கிளைய பாதி அறுத்துட்டு இன்னொரு கிளைய அந்த நடு ஸ்டெம்பு வரைக்கும் வரும்போது ரெண்டையும் ஒன்னாக்கி அதை சேர்த்து கட்டி அதில் கொஞ்சம் மண்ணை வச்சு ஒரு பாலித்தீன் கவரை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டா இதில் உள்ள சாரம் அதில் போகும், அதில் உள்ள சாரம் இதுக்கும். புதுசாக என்ன செய்யும்? சிகப்பு கலர் ரோஜா பூவும் வரும், மஞ்சள் கலர் ரோஜா பூவும் வரும். புதுசாக மஞ்சளும் சிகப்பும் கலந்து புதுசாக சில பூக்களும் வரும். இதுவும் அதுவும் மிங்கிள் ஆகும், ஒட்டு போடுறாங்க. இது போல ரோமர் 11 அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 22, 23 வசனங்கள். ரோமர் 11, 22, 23 வசனங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவனிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலி ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். வேர் உன்னை சுமக்கிறது, நீ வேற சுமக்கல. அந்த கிளைகளுக்கு விரோதமா பெருமை பாராட்டாத. காட்டு ஒலிவமராக என்ன நல்ல ஒலிவ மரத்தோட ஆண்டவர் ஒட்ட வச்சிருக்கார். 17ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிக்கிறேன். சில கிளைகள் முறித்து ஓடப்பட்டிருக்கிற காட்டு ஒலிவமாகிய நீ அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு அந்த நல்ல ஒலிவ மரத்துடைய வேருக்கும் சாரத்துக்கும் இப்ப என்னவா இருக்க? பங்காளியா இருக்க. அப்ப நல்ல ஒலிவ மரத்தை நீங்களும் நானும் சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய சாரத்துக்கும் வேருக்கும் பங்காளியாய் மாற வேண்டும். எபேசியர் 5:30 அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவர் 24ஆம் வசனம், நம்மை மறுபடியும் ஒட்ட வைப்பது அதிக நிச்சயம். வாசிங்க 11:24. ரோமர் 11:24. சுவாபத்தின்படி காட்டொலி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையினால ஆண்டவர் நம்ம குணம், நம்முடைய மனம், நம்முடைய நிலைமை, நம்முடைய சூழ்நிலையெல்லாம் காட்டுத்தனமா இருக்குது, மிருகத்தனமா இருக்குது, காட்டு ஒலிவ மரமா இருக்குது. என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? இயேசுவோட ஒட்ட வச்சு அவருடைய வேருக்கு, அவருடைய சாரத்துக்கு, அவருடைய மாம்சத்துக்கு, அவருடைய எலும்புக்கு உரியவர்களா உங்களை என்னையும் மாற்றி வச்சிருக்காரு. ஆமென். ஏன்? நீங்களும் நானும் மிகுந்த கனியை கொடுக்க. அல்லேலூயா. ஆகையால் ஒலிவ மரங்கள் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். வேர் சுமக்கிறது என்று அறிந்து அவைகள் கிரியை நடப்பிக்க வேண்டும். எரேமியா
17 7 வசனம் 8 வசனம். எரேமியா 17 7 8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? கர்த்தரை நம்புறவன். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் அவனுக்கு டெம்பரேச்சர் ஏறாது. அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பதஷ்டம் வராது. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம் போல என் வாழ்வு இருக்க வேண்டும் என்றால் நான் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆமென். தேவனை சார்ந்து அவரை நம்பி வாழ்கிறவர் தான் ஒலிவ மரம். கடைசியாக 7வதாக இந்த ஒலிவ மரங்கள் ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆலயத்தை கட்டுகிறவர்கள். 1 ராஜாக்கள் 6:23 ஏற்கனவே வாசித்தீங்க. கேருபீன்களை ஒலிவ மரத்தில் செஞ்சு தங்க தகட்டால மூடி வச்சாங்கன்னு. இப்ப 31, 32, 33 வாசிங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31 முதல். நன்னதி ஸ்நானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மரப்பின் அளவில் 5 1 பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபங்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். அப்படியே செஞ்சு அது மேல அதே மாதிரி அப்படியே ஒட்டுற மாதிரி சைஸ் பண்ணி மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். சோ ஆலயத்தில் வாசலுக்கு ஒலிவ மரம், நிலைக்கு ஒலிவ மரம், கதவுக்கு ஒலிவ மரம், சட்டங்களுக்கு ஒலிவ மரம். சோ ஆலயம் முழுவதும் எந்த மரத்தால கட்டப்பட்டது? ஒலிவ மரத்தால. ஆசரிப்பு கூடாரம் சித்தி மரத்தால கட்டப்பட்டது. ஆனா ஆலயத்துல, சாலமோனுடைய ஆலயத்துல எதனால கட்டப்பட்டது? ஒலிவ மரத்தினால. கூடார பண்டிகை வரும்போது அவங்கெல்லாம் கூடாரம் போட்டு குடியிருக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, நெகேமியா 8:15 ஒலிவ மரத்தின் கிளைகளை கொண்டு வந்து அந்த கிளைகளை வச்சுதான் குடிசை போட்டு கூடாரம் போட்டு அவங்க குடியிருந்தாங்களாம். ஆலயத்தின் தூண்களாக, ஆலயத்தின் கதவுகளாக, ஆலயத்தின் நிலைகளாக, ஆலயத்தின் கேருபீன்களாக இருந்ததெல்லாம் எது? ஒலிவ மரங்கள். ஒலிவ மரங்களே உங்களை வச்சுதான் ஆண்டவர் என்ன கட்ட போறாரு? ஆலயத்தை கட்ட போறாரு. ஆலயத்தின் கட்டுமான பணிவாளங்கள், தளவாடங்கள் எல்லாம் ஒலிவ மரங்களாக தான் இருந்துச்சு. நான் இன்றைக்கு ஒலிவ மரம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு ஒலிவ மரம் என்று பெயரிட்டால் நான் என்ன செய்யணும்? ஆலயத்தை கட்டணும். ஆகாய் 1:18 என் ஆலயத்தை கட்டுங்கள், இதில் நான் பிரியமாயிருப்பேன், திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள், என் ஆவியான நிலை கொண்டிருப்பான். ஆகாய் 2:4-5 வசனங்களை வாசிக்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நல்ல வேலைக்கு எல்லாரும் தோள் கொடுத்தாங்க நெகேமியாவுக்கு. ஆமென். நோவா அவனுடைய காலத்தில் பெரிய மழை பெய்தது. அந்த நாட்களில் அந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக ஒரு பேழையை செய்து வைத்து அதில் என்ன வைத்திருந்தான்? மிருகங்களையும் பறவைகளையும் காப்பாற்றி வைத்திருந்தான். காகத்தை அனுப்பினான்.
அது என்ன செய்யல, திரும்பி வரவே இல்லை. புறாவை அனுப்புனா அது திரும்பி வந்துருச்சு. ரெண்டாவது புறாவை அனுப்புனா 8:11 அது வாயில ஒரு இலையை கவிட்டு வந்துச்சு. அந்த இலை என்ன இலை? ஒலிவ மர இலை. வாசிக்கிறீங்களா? அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். எல்லா மலையும் மூடுற அளவுக்கு பெரிய வெள்ளம் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. எல்லா மிருகங்களும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஒலிவ மரம் மட்டும் என்ன செய்யல, அழிச்சிட்டு போகல, அடிக்கப்படல, அப்படியே நின்றுருக்கு. அதுல ஒரு இலையே இருந்திருக்கு. அந்த இலையை அழகா புறா என்ன செஞ்சிருச்சு, கொத்தி கொண்டு வந்தது. புறா ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வர்ற அந்த சிம்பல் தான் ஐநாவுடைய சிம்பல். சமாதானம். சக நாடுகளுக்கு சமாதானத்தின் தூது, ஒரு தூது பறவையது புறா. அது வாயில என்னத்தை கவி இருக்கு, ஒரு ஒலிவ இலைய கவி இருக்கு. இதுதான் நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சின்னம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமே, உங்க வாயில என்ன இருக்கணும்? உங்க வாயில என்ன இருக்கணும்? ஒலிவ இலை இருக்கணும். இந்த ஒலிவ இலை எதை குறிக்குது? சமாதானத்தை குறிக்கிறது. வெள்ளம் வடிந்து விட்டது, இனி தீங்கு இல்லை, நமக்கு இனி அழிவு இல்லை என்கிற சமாதானத்தின் செய்தி. அது வாயில ஒலிவ இலை வச்சிருந்துச்சு. நம்ம வாயில கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய கால்களாய் உங்கள் கால்கள் என் கால்கள் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆமென். ஆலயத்தை கட்டுகிறவர்கள், ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்கள், சமாதானத்தின் நற்செய்தியை எப்பொழுதும் தங்கள் வாயிலே வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட புறாக்கள் ஒலிவ இலையை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒலிவ மரங்கள் கதவுகளாய், நிலைகளாய், ஜன்னல்களாய், ஆலயத்தை தாங்குகிற தூண்களாய் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் கட்டப்பட, இந்த ஆலயத்தை தாங்குகிற நிலைகளாய், ஜன்னல்களாய், கதவுகளாய், கேருவீன்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நாட்டப்பட்டவன், அவருடைய சமூகத்திலே வாழ்கிறவன், உமது அன்பையே நம்புகிறவன் என்று நீங்கள் உங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய குத்துவிளக்கின் மத்தியிலே, சபையின் மத்தியிலே, வலது பக்கமும் இடது பக்கமும் தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாய் அவருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவளாய் இருக்க வேண்டும். உங்களிலிருந்து எண்ணெய் பொன்னிறமாய் இறங்கி வர வேண்டும். எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது மட்டுமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவளாய் இருக்க வேண்டும். இவர்கள் யார்? இந்த ஒலிவ மரங்கள் யார்? என்ன யார் இந்த ஒலிவ மரங்கள்? நீங்களும் நானுமே. கர்த்தர் ஒலிவ மரம் என்னும் பெயரை உங்களுக்கும் எனக்கும் இட்டிருக்கிறார். ஆகையினால் அன்பான தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில எண்ணெய் ஊற்றப்பட வேண்டும் என்றால், என்னிலிருந்து எண்ணெய் வழிய வேண்டும் என்றால், என்னிலிருந்து பொன்னிறமான குழாய் வழியாய் என்னிலிருந்து எண்ணெய் இறங்கி இறங்கி மற்றவளை ஆற்றி தேற்றி அபிஷேகித்து குணமாக்கி அவர்களுடைய காயங்களை கட்ட வேண்டும் என்றால், நான் ஆலயத்தில் நடப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவனாய் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நிற்கிறவனாய் காணப்பட வேண்டும். கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் பெற்று
பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவராய் இருக்க வேண்டும். வெளியரங்கமான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நித்திய அலங்காரமாகிய பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்காய் வாழ்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் தான் இதுல ஆளு, நான் இல்லைன்னா ஒண்ணு இல்லை என்ற நிலைமையை விட்டுட்டு நான் சுமக்கல வேறுதான் சுமக்குதுன்ற எண்ணத்தோட கர்த்தரை சார்ந்து வாழ்கிற நம்பி வாழ்கிற ஒரு மரமாய் அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாய் எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கையை வைத்து திருவிருந்து எடுத்து தேவனிடத்தில் நம்பிக்கையோடு இருக்குது வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தின் செய்தியை சுவிசேஷத்தை ஒலிவ இலைகளாய் கவி வாயிலே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் ஆலயத்தின் தூண்களாய் நிலைகளாய் ஜன்னல்களாய் கேருவின்களாய் நம்மை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் இந்த ஒலிவ மரம் வெறு ஒலிவ மரமாய் இருக்காது. இந்த ஒலிவ மரத்தின் மேலே கர்த்தர் பதியத்தக்கதான பொன் தகட்டாலே மூடி வைப்பார். அது பொன்னிறமாய் காணப்படும். ஒலிவ மரம் வெளியிருந்து பார்க்கும்போது ஒலிவ மரமாய் தெரியாது. ஒரு தேக்கு மரத்துக்கு எப்படி வானிஸ் அடிச்சு சீல் அடிச்சு எல்லாம் செஞ்சு அதை கடைசியா அப்படியே பார்த்தீங்கன்னா வரி வரியா அலங்கரிக்கிறது போல ஒலிவ மரங்களை உங்களை கர்த்தர் அலங்கரிக்க ஆயத்தமாயிருக்கிறார். பொன் தகட்டால் உங்களை பதிக்க வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆலயத்தின் தூண்களாய் நாட்ட வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த உலகத்தை அரசால போகிறீர்களா? மற்றவர்களுக்கு முன்பு நான் பெரியாள் என்று காட்டப் போகிறீர்களா? இல்லை, என்னை தேவர்களும் மனுஷனும் புகழ்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளை நான். என்னுடைய மனத்தை விட்டு என்னுடைய இனத்தை விட்டு என்னுடைய காரியத்தை விட்டு உலகத்தை ஆளுவதற்கு நான் ஒரு நாள் செல்ல மாட்டேன் என்று கர்த்தருக்காய் நிற்கப் போகிறீர்களா? ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒலிவ மரங்களாய் வாழும்படிக்கு நாம் எழுந்து நிற்போம். தம்பி ஒரு பாட்டு பாடுவார், திரையில பாடப்படும். நீங்களும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுங்க. அதோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் நாம் அபிஷேகத்துக்காக ஒரு ஒலிவ மரமாய் வாழ்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் வெளிச்சமும் பெலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பெலனானே. நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். நான் அபிஷேக ஒலிவ மரம். சேர்ந்து சொல்லுவோமா? உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்பு.
வசனம்தானே, உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உன் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனான். நீரே வெளிச்சமும், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலன். நான் அபிஷேகத்திலே, நான் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உன் அன்பையே நம்புபவன். காப்பாற்றுபவர், என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராத நீர் பாய்ச்சுவீரே, என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, என்னை அயராது நீர் பாய்ச்சுவீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, வந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் இன்றி நான் அபிஷேகத்திலே, நான் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒளிவமரம், நான் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே. நான் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம். ஆமென். நீங்கள் அபிஷேக ஒலிவ மரம், நான் அபிஷேக ஒலிவ மரம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவன், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வாழ்கிறவன், உம்முடைய கிருபையை, உம்முடைய அன்பை, உம்மை சார்ந்து வாழ்பவன், நம்புபவன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒலிவ மரங்களாய் இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களா? அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். மறந்து விடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செழிக்க வைக்க, நேர்த்தியார் நல்ல கனி உண்டாயிருக்கிற ஒலிவ மரமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். நானோ என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கு. ஆண்டவரிடத்துல இதுவரைக்கும் நான் ஆலயத்தில் நாட்டப்படல ஆண்டவரே, ஏதோ போனேன் வந்தேன் இருந்தேன் என்றார். இப்பொழுது சகல நன்மைகளும் கிருபைகளும் உங்கள் வாழ்க்கை தொடரும்படிக்கு ஆலயத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க சொன்ன போதெல்லாம் மனமகிழ்ச்சியோடு தேவன் கொடுக்கக்கூடிய கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம், கண்டுக்குட்டி திராட்சை ரசங்களுக்காக இன்றைக்கு தேவ ஆலயத்துக்கு ஓடி வருவீர்களா? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். என்னால ஒண்ணும் முடியாது, நான் தான் எல்லாத்தையும் சுமக்கிறேன், என்னை விட்டா வேற யாரும் கிடையாது, நான் இல்லைன்னா உங்க கை உடைஞ்சு போயிடும், நான் இல்லைன்னா இந்த வேலையே நின்று போயிடும், நான் இல்லைன்னா இந்த ஊழியமே போயிடும் என்று ஒரு நாள் எண்ண மாட்டேன். நான் வேற சுமக்கல, வேறுதான் என்ன சுமக்குது. நான் தரித்து போடப்பட வேண்டிய காட்டு ஒலிவ மரம். ஆண்டவர் நல்ல ஒலிவ மரமாய் இயேசுவோட என்னை ஒட்ட வச்சிருக்கார். அவருடைய சாரத்துக்கும் அவருடைய வேருக்கும் நான் பங்காளி ஆயிட்டேன். அவருடைய அன்புக்கும் அவருடைய பாசத்துக்கும் பங்காளி ஆயிட்டேன். அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் நான் உரியவனா மாறிவிட்டேன். அவருடைய ரத்தம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய சாரம் எனக்குள்ள பாய்ந்து செல்கிறது. அவருடைய சாரமும் வேறும் எனக்குள் பாய்ந்து செல்கிறது. என் தேவனுடைய வல்லமையும் மரங்களும் எனக்குள்ள இப்பொழுது பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையின் கரம் என் மேல் வைக்கப்படுகிறது. தேவனுடைய கரம் என் மேல் வைக்கப்படுகிறது. ஓ, நான் உனக்கு முன்பு வைத்த போது உனக்கு உண்டான மரத்தை ஞானல் முட்டி எழுப்பிக் கொண்டீர். ஒலிவ மரமே, உனக்குள் எண்ணெய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணெய் அநேகரை ஆற்றும், உன்னுடைய எண்ணெய் அநேகரை தேற்றும், உன்னுடைய எண்ணெய் ருசி கொடுக்கும். உன்னுடைய எண்ணெயில் தான் பான பலிகளும் போஜன பலிகளும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கப்படும். உன்னிடத்தில் இருக்க எண்ணெய் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். கர்த்தர் உன்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணும்படிக்கு 2 ஒலிவ மரங்கள் வேணும். உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன், பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் 2 பொன் குழாயின் வழியினாலே உனக்குள் பொன்னிறமான எண்ணெயை இப்பொழுது இறங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் தலையிலே அது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ரத்தம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் மகளே, பொன்னிறமான எண்ணெய் உன்னை ஆற்றி தேற்ற, உன்னை அரவணைக்க, உன்னுடைய சமூகத்தில் இருந்து அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ அபிஷேகம், தெய்வீக ஒலிவ மரம் அபிஷேகம். இவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியில நிறைந்து கலிகூறுங்கள், தேவ வல்லமையில கலிகூறுங்கள். கர்த்தர் தங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை ஒலிவ மரமே உங்களுக்குள்ளே 2 பொற்குழாயின் வழியாக உங்களுக்குள் இறக்குகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள் அல்லவா? நீங்கள் தேவனுக்காய் நிற்கிறவர்கள் அல்லவா? நீங்கள் தேவனுடைய வாசலின் ஆலயத்தின் அலங்காரங்கள் அல்லவா? ஓ, உங்களை அலங்கரிக்கும்படிக்கு உங்கள் தலைகளில் எண்ணெயை பூசுகிறார், உங்கள் வாழ்க்கையில எண்ணெயை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவி, தேவ பலன், தெய்வீக நிறைவு ருசி உண்டாகிற ஒலிவ மர எண்ணெய் உனக்குள் உண்டாய் கொண்டிருக்கிறது. மகளே, நீ ஆலயத்தின் தூ. இந்த சபைக்கு நீ வேண்டியவள். இந்த சபை உன்னை கொண்டுதான் கட்ட போகிறது. உன்னை கட்டும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உன் மூலமாய் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்படிக்கு, உன் மூலமாய் தேவ வரங்கள் செயல்படும்படிக்கு இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இறங்குவாராக. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ கிருபை இறங்கட்டும். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜெபித்துக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் பாஸ்டர்மா உங்க கைகள் தலைகள்ல கையை வச்சு ஆசீர்வதிச்சு ஜெபிக்க போறாங்க. இந்த பாட்டை பாடிக்கொண்டு நாம் துதித்துக் கொண்டிருக்க போகிறோம். பாஸ்டர்மா உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். இப்பொழுது யாருக்கெல்லாம் இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் புது புது அபிஷேகத்தினால புது புதிய மொழிகளால நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க அப்படியே முன்னாடி வாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் தலைகளில உங்க கைகளில தலைகளில கைகளை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். நாமங்களை இங்கே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். எல்லா கர்த்தரை துதியுங்க, எல்லாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அப்படியே துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில உங்கள் மேலே பரிசுத்த ஆவியான பொழிந்தருளப்படும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர்மா வந்து ஆராதனை மாதிரி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விகாதடினா மத ரினிமி சங்கதியாத ரினிமி கதடினவா விதாந்தடினாந்த நிலாத ரினிமி கதடினவா பக்கதி யாந்தடினாத ரினிமி கதடினவா. ஜனங்க முன்னாடி வாங்க. யாருக்கு உங்க புது அபிஷேகம் வேணும், யாருக்கு எனக்கு புதிய வல்லமை வேணும், முன்னாடி வந்து முழங்கால் படிடுங்க அல்லது முன்னாடி வந்து நில்லுங்க. ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு இன்றைக்கு அந்த ஒளிவ மரமாக இடத்தை உங்களை மாற்றும்படிக்கு வாருங்கள், வாருங்கள். ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷாதடிகா பலா 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 விக்கதடிடா வந்தடிடா பலா 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 விக்கதடிடா அந்த ரினிமி Orabala shamala baradara bala maradara bala marashabala baradara bara இயேசுவி நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஒரபல ஷமலோதர மறுபுதிய அபிஷேகம் இப்படி இறங்கட்டும் ஐயா, இப்படி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கத்திரி ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே எங்கள் தேவனுடைய பிரகங்கள் செலுத்திருப்பால் மாத்திரமே ஆண்டவரே இவர்கள் ஒளிவு மர கன்றுகளாய் நாட்டப்படும் எடுக்கணும் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ள பாய்ந்து செல்லும்படியா ஒரமல ஷபலதர பரதர பரா ஆவியானவரை இப்பொழுது ஊற்றுவீராக ஒவ்வொருவருக்குள்ள ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு, ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு ரிஷா பலகரோ தரபாரா எல்லா சத்துருவின் கிரியைகளோ முறியடிக்கப்படும்படிக்கு, பிசாசுகளை வெளியேறும்படிக்கு இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன் ஐயா. ஒரு ஆமால பிசாசின் கிரியைகளுக்கவே தேவனுக்கு முன் வெளிப்பட்டார் வார்த்தை எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆமா ரஷா பாரா வெளியேறும்படிக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறும்படி கட்டளை இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய அபிஷேகம் எப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படுவதாக ஒரு கட்டளை அறப்படும்படிக்கு கட்டளை ஆவியானவன் எங்கே உடனே வாட்டிரும்படி ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு ஒரு மரத நிரப்புவீராக ஹல்லேலூயா. உரமல ஷபலதரபரா நன்றி ஆவியானவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மரஷபலகபரா எல்லா அசுத்த கிரியைகளும் ஜனங்களை விட்டு வெளியேறும்படிக்கு கதிர வாழமை இப்படி இறங்கட்டும் ஆவியானவரே ஒரு பல ஷபலதரபரா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா. உரமல ஷபலதர மரோதரபரா நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சுட்டரிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. சகல அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படும்படிக்கு பரிசுத்தப்படுத்தும்படிக்கு பரிசுத்த அக்கினியை கதிர ஊற்றுறீங்கப்பா. ஒரு ராமல ஷபாரா மாம்சத்தின் கிரியைகள் ஒரு ராமரா ஷபாரா நிர்மலமாகும்படிக்கு ஒரு பரிசுத்த வல்லமை இறங்குவதற்காக நன்றி. சுத்திகரிக்கும்படிக்கு பரிசுத்தப்படுத்தும்படிக்கு சுட்டரிப்பின் ஆவினால நீ நிரப்புவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உரமல ஷபலதரபரா நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உரபல ஷபரா ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குவதற்காக காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. வானம் திறக்கப்பட்ட ஆவியானவர் ஒரு மலையை போல இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒலிவ மரமாய் மாற்றும்படிக்கு
எங்களை ஒளிவ மரமாய் மாற்றும்படிக்கு ரஷாபாரா காபாரா ஓ ராமாலா ஒரு புதிய எண்ணெயை கதை நிரப்புறீங்க ஆண்டவர், புதிய நிரப்புறீங்க ஆண்டவர். ஓ ராமா ராஷா உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, உடைய வார்த்தைகளை உரைத்து சத்தமிட்டு கூறும்படிக்கு உடைய அபிஷேகம் இறங்குவதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவர். ஓ வெண்கல கதை உடைத்து இருப்பத்தால் பாலை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களை ஒளிவில் மறைவு கொண்டு கருதுகிற ஆவியானவர், எங்களை பேச அளிக்கிற ஆவியானவர், நீர் அபிஷேகிப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவர். ஒரு அபால ஷபாலா தரபாரா நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ரபல ஷபல பரா நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. பின்மாரின் மலையை ஊற்றி வேண்டும் வாக்களித்த ஆண்டவர் அப்படியாய் ஊற்றி கொண்டிருக்கிறபடினால அப்படியே கத்திரி துதிக்க பாரு. ஹல்லேலூயா. உரமல ஷபலபரா உரபல ஷபலபரா. ஒரு அக்கினியை கத்திரி ஊற்றி கொண்டிருக்கிறார், ஒரு அக்கினி இறங்குவதை கத்திரி காண்பிக்கிறார். ஓ அக்கினிமய ரதங்கள், ஓ ரமல குதிரைகள் இறங்கி இருந்து ஹல்லேலூயா கத்திரின் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஒரு ரமல ஷபரா தரபரா நன்றி ஆவியானவரே. ஓ நீ நிரப்புவதற்காய் நிரப்புவதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அபிஷேகம் இறங்கி கொடுப்பதற்காய் நிரப்பி கொடுப்பதற்காய் ஓ ரமல கபரா தமல ஷபலபரா நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பின்மாரின் ஆவியை கத்தர் ஊற்றி வேண்டும் வாக்களித்த வார்த்தையின்படியே ஒரு பின்மாரின் அபிஷேகம் இறங்கி வரும்படிக்கு கேட்க வர பின்மாரின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே. கேட்பமா தாகத்தோடு கேட்க போற பின்மாரின் வல்லமையை எனக்குள்ள ஊற்றுங்கன்னு சொல்லி அபிஷேகம் மாம்சமான யாவர் மீதும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, ஜீவநதியாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளைகள் ஒரு கையளவும் எங்கும் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. எல்லா
அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். கொடுத்த அதிகாரத்தின்படியே ஒரு பரிசுத்த நடிக்கிற அசுத்த வல்லமையே, அபிஷேகம் நடிக்கிற அசுத்த வல்லமையே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. கொடுத்த அதிகாரத்தின் கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே வஞ்சிக்கிற வஞ்சகாவிகள், வஞ்சிக்கிற வஞ்சகாவிகள் ஓ ராமா லஷபரா நக்கினாலே இப்படி சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தர் அக்கியாலே இப்படி சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா வஞ்சிக்கிற ஆவிகளோ, எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளோ, எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். இந்த வார்த்தையின்படி அபிஷேகத்தினாலே கட்டுகள் கலந்து போகும்படிக்கு, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறையடிக்கப்படும்படிக்கு எப்படி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வல்லமை எப்படி இறங்கி எல்லா கட்டுகள் அறப்படபடிக்கு, எல்லா நுகங்களும் முறையடிக்கப்படபடிக்கு, எல்லா வஞ்சகாவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறபடிக்கு கட்டளை கொடுக்க ராபா லஷபரா ஓ ரமா ராபா லபரா ஓ ரமா ரஷபரா. ஆவியானே எங்கொண்டோ அங்க விடுதலை உண்டு, ஆவியானே எங்கொண்டோ அங்க விடுதலை உண்டு என்று வார்த்தையின்படி ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு விடுவிக்கிற வல்லமை இப்படி இறங்கட்டும் அப்பா, இப்படி இறங்கட்டும் ஐயா, இப்படி இறங்கட்டும் ஆவியானவரே. உச்சந்த உள்ளங்கள் வர எல்லா கட்டுகளும் அறப்படும்படிக்கு, இருள் ஆதிகள் நிர்மலமாக்கும்படிக்கு கதிர் அக்கினி, கதிர் அக்கினி எப்படி சுட்டரிக்கப்படுவதாக. அன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் இறங்கிய அக்கினி அந்த காளியை சுட்டரித்தது போல, காளியை சுட்டரித்தது போல கதிர் அக்கினி எப்படி அசுத்த வல்லமைகளை மாம்ச குறைகளை சுட்டரிக்கப்பட்டிருக்கு. ஓ இப்பொழுது இப்பொழுது ஓ ஒவ்வொரு கதிர் வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆவியானவரே, இறங்கட்டும் ஐயா. பரிசுத்தப்படுத்தப்படுக்கு, சுத்திகரிக்கப்படிக்கு, சுத்திகரிக்கப்படிக்கு இப்படி கதிர் அபிஷேகம் ஊற்றப்படுவதற்காக இமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ராமா லஷபரா ஓ ராமா லபரா. எல்லா வேலைவின கட்டுகளும், எல்லா வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாகும்படிக்கு, வெளியேறும்படிக்கு கட்டளை கொடுக்கிற ஐயா. ஓ ராமா லஷபரா. அசுத்தம் வந்த பலவீனங்கள், அசுத்தம் வந்த வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சரணோட்டு வெளியேறும்படிக்கு நீ கொடுத்த அதிகாரத்தின்படியே இப்பொழுது கட்டளை கொடுக்கிற. ஹல்லேலூயா. ஓ ராமா லஷபா லதரபரா ஓ ராமா லஷபா லதரபரா. எவனை விழுங்கலாம் என்று கெஞ்சுகிற சிங்கம் போல சுற்றுகிற சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது நீங்கி பாடி சொல்லி, நீங்கி வெளியேறு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். ஓ ராமா லஷபரா ஓ ராமா ரக்கபரா. இப்ப கதிர் அக்கினி, கதிர் அக்கினி, கதிர் அக்கினி சுட்டரிப்பின் ஆவியானவர் இப்படி இறங்குவீராக, இறங்குவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லா அசுத்தங்களும் வெளியேறபடிக்கு, எல்லா அசுத்தங்களும் வெளியேறபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இப்படி கதிர வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ராமா லஷபரா தரபரா. ஆண்டவரே ஐயா, ஆண்டவரே பரிசுத்தமானது ஆண்டவர் ஆலயத்தின் ஆண்டவரே நித்திய அலங்காரமா இருக்கணும் வாஸ்தபடி ஐயா. நாங்கள் பரிசுத்தமா இருக்கும்படிக்கு ஆலயத்திலே நாட்டப்பட காணப்படும்படிக்கு எல்லா அசுத்தத்தையும் சுட்டரிக்கும்படிக்கு இந்த வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ராமாலா சுத்திகரிக்கிறீங்க அப்பா. ஓம் வல்லமை அனுப்பி சுத்திகரிக்கிறீங்க. மாம்சத்தின் கிரியைகள் முறையடிக்கப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. உரமல ஷபல தரபரா. ஆண்டவரே நீ கர்மேல் பர்வதத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கின பொழுது ஆண்டவர் காலை சுட்டரிக்கப்பட்டது போல இயேசுவின் மாம்ச குணங்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, மாம்சத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்படும்படிக்கு அக்கினி இறங்குவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ராமாலா எல்லா இச்சையின் ஆவிகள், எல்லா இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை வெளியேறப்பட்டு கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வஞ்சிக்கிறாவிகள், வஞ்சிக்கிறாவிகள் இயேசுவின் நாமத்தை வெளியேறுவதாக. ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படிக்கு உன்னுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஐயா. கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படுவதாக. அபிஷேகத்தால் நுகங்கள் முறையடிக்கப்படும்படிக்கு, அபிஷேகத்தால் நுகம் முறையடிக்கப்படும்படிக்கு
நுகங்கள் முறையெடுக்கப்படும்படிக்கு இப்படி கத்திரி அக்கினி ஒவ்வொருவரை சுத்திகரிக்கட்டும் ஐயா. நன்றி ஆவியானவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியால் சத்துருக்குன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையினால் அபிஷேகம் ஆவியானவர் சத்துருக்குன்பாக ஆண்டவரே நீர் பந்தி ஆயத்தப்படுத்தி ஒரு தலையினால் அபிஷேக கிருபைக்காய் இரக்கத்திற்காய் எமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, அக்னி நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்வாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்வாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே, இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அன்பும் கிருபையுள்ள நல்ல பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நீ தொட்டு இருக்கிறேன், அவர்களுக்குள்ளே நீ கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க, ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒளிவ மரங்களாய் உடைய பிள்ளையின் வாழ்க்கை செழிக்க இவரை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இன்னுமாய் தகப்பனே, கர்த்தருடைய அபிஷேகத்தால் ஒவ்வொரு மகனும் மகளும் நிறைந்து அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தருக்கென்று சமாதானத்தின் சுவிசேஷ செய்தியை வாயிலே வைத்து மற்றவர்களுக்கு சொல்லி ஆலயத்தை கட்டுவதற்கு என் பிள்ளைகளை பயன்படுத்தும். உம்முடைய ஆவியானவர் செய்கிறார். உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி இரட்சகரும் ராஜனுமாகிய கிறிஸ்து இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.